அப்படி என்ன முதலாளி வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா? ஆமா, கமலா 4 ரிங் சர்க்கஸ். உங்க பையனுக்கு வாள் ஒண்ணுதான் இல்ல, உழைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, எங்க காலையில இருந்து ஒரு நாளை காணா? பொண்ணு வாக்க போனங்க. பாத்தியா, எல்லாம் முடிவாயிருச்சு. அப்புறம் முதலாளி 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சல, அதை கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன். கேட்க மாட்டான்னு நினைச்சேன், கேட்டுட்டானே. திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமிரு ஏறி போயிரும். அப்படியே அமுத்திர வேண்டியதா. என்ன முதலாளி, நான் பணம் தானே கேட்டேன், அதுக்கே அலறீங்க? அதை எப்படிடா சொல்றது? நீ 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா? அந்த பணத்தை என் பணத்தோட வச்சா என் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக உன் பணத்தை தனியா துணியில சுத்தி கூரையில சொருகி வச்சிருந்தேன். இப்ப துணி மட்டும் தான் இருக்கு. என் பணம் கரையும் அடிச்சிருச்சு. ஊரை கொள்ளை அடிச்சது போதான்னு கடைசியில என்கிட்டயே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதை எப்படி வாங்குறேன்னு பாடுறா கஞ்ச பையல. என்னடா சொன்ன? ஏன் அழுகுறாரு? ஏதாச்சும் கெட்ட வார்த்தை திட்டியா? ஐயோ அதெல்லாம் இல்லங்க, நான் 2000 ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு இவற்றை கொடுத்து வச்சிருந்தேன். அத கரையா தின்னுச்சா? கரையா தின்னு பிடிச்சா? அது பல்ல புடுங்க, பாடையில போக மண்ணெண்ண ஊத்தி கொளுத்த. மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துனா வீடே எரிஞ்சு போயிரும். ஏண்டி நிறைஞ்ச வீட்டுல பல்லு பாடையும் திட்டுறீங்க? நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவன் உழைச்சு சம்பாரிச்சது. 2000 கொடுத்துருங்க. கரையான் தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? கரையான்கிட்டே போய் கேட்க சொல்லு. விடுங்க முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். பணமா முக்கியம்? மனுஷன் தான் முக்கியம். ஆனா ஒண்ணு முதலாளி, நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில புஷ்டம் தான் வரும். கரையானுக்கு எதிரா கையி? சரி, நான் கெட்ட கனவை நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். முதலாளி, பையனங்க வாய்ந்த பக்கம் வந்தேன். டேய் வாடா, ஆத்துல போய் குளிச்சுட்டு வருவான். குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தேய்ச்சு குளிப்பாட்டு. சீவக்கா பொடி விடுங்க. கடையில வாங்கிக்க. பாத்து கழுத்து நெருங்கி போறா. புள்ளைய பார்த்தா பெரிய புள்ளை. என் புள்ளை ஏதாவது சொன்னேன், எனக்கு கெட்ட கோவம். பெரிய புள்ளை 2 பேரும் இருக்கீங்களே, யாராவது ஒருத்தர் வாங்கல. என்னப்பா ஆத்துல தண்ணி இல்லையா? குளிக்காம வந்திருக்கிற? அதை ஏன் கேக்குறீங்க? நான் என்னத்தை சொல்லுவேன், எதை சொல்லுவேன்? ஏதாவது ஒண்ணு சொல்லு. உங்க பையன் கமரை கொட்டு வேணும்னு என் காதுல சொன்னானே. கேட்டது இருக்கட்டும்ப்பா, என் பையங்க. உங்க பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானே. பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானா? என்னங்க என்னங்க? என்ன என்ன என்ன? என் பையன் முருகன் ஆத்துல நீச்சல் அடிக்கிறானா? இல்ல, ஆத்தோட போயிட்டானா. ஆத்தோட போயிட்டானா? எப்படிடா? முதலாளி, உங்க பையனை குளிப்பாட்ட கொண்டு போனா என்ன தேய்ச்சு ஒரு முக்கி சீவக்கா தேய்க்க தண்ணியோட கரைஞ்சு போயிட்டான் முதலாளி. என்ன? சீயக்கா தேய்க்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணீர போயிட்டானா? பையன் நான் மண்ணுல செஞ்சதா? நம்புற மாதிரி சொல்லுப்பா. எவ்வளவு பேர் சீக்கா தேய்ச்சு குளிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கரைஞ்சா போயிட்டாங்க. அட என்னமா நீங்க ஒண்ணு, ஏன் 2000 ரூபாய கரையாந்தீங்க போது பையனை சீவக்கா தேய்க்காதா? ஓஹோ, நீ அப்படி வர்றியா? உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன். கரையா தின்னுடுச்சுங்கறத நீ நம்பறல்ல? ஆமாங்க ஐயா. அப்புறம் நீ என்ன செஞ்ச? அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனங்க. சிவக அப்படி தேய்க்க ஆத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க. கரைஞ்சிட்டாங்கறத நீ நம்பறல்ல? போதுங்க, உங்களை மாதிரி ஊருக்கு 2 பேர் இருந்தா ஊரு உருப்பட்டுரும். சிங்காரம் எழுந்துச்சு. நான் ஏன் எந்திரிக்கணும்? இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க, சொன்னா கேளையா? பெருமாளே ஐயா, 2000 ரூபாய் கொடுத்தா விட்டுருவல்ல? விட்டுருவோங்க. போய் பையனை கூட்டு வா. சிங்காரம் பணத்தை கொடு. வீட்டுல வந்து தந்துடுறேன். கணக்குல ஐயா, பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. நீ எல்லாம் மனுஷனா? வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னையா விளையாட்டு? நம்ம பையன் எங்கடா கொண்டு இத்தனை நாளா போயிருந்த? இந்நாள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துருத்துன்னு இருக்குப்பா. ஏறி விளையாடு. ஏன் மேல இல்லடா, இந்த மரத்து மேல. ஏங்க விட்டா உச்சி வரைக்கும் போயிடுவேன். கொண்டு நமக்கு கீழே இறங்க சொல்லுங்க. ஏறி விளையாட்டுமே ஐயா. ஏக்கண்ணா ஓடிவா ஓடிவா ஓடிவா. இது கொம்பரி முக்கையில குரங்கு. அப்படி மாமா விட்டு மாறி போய் விளையாடு. அடே எங்க அப்பா, வேலைக்காரனாலும் வேலைக்காரன், கில்லாடி வேலைக்காரையா. எத்தனுக்கு எத்தையா, மோசக்காரனுக்கு மோசக்காரன். இதெல்லாம் உன் ஏற்பாடா? இனிமே உனக்கு வேலையும் கிடையாது, நீ என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது. போடா. ஓஹோ, கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிருவீங்க, கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரனா இருந்தா வேலையை விட்டு போக சொல்லிருவீங்க. இங்க மட்டும் இல்லங்க, எல்லா பண்ணையிலயும் அப்படிதான் நடக்குது. பஞ்சாயத்து முடிஞ்சதுல போடா. ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ? அது சரி. சரஸ்வதி பூஜை இன்னைக்கா? ஆமா. ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல. என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரியெல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்க வச்சிரு. சரஸ்வதி பொம்மையை மட்டும்
நம்ம நின்னு கும்புறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வைக்க சொல்றீங்களே. சொல்றத கேளுடா. 20 அடி தள்ளி வை. முடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடிய புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வையே. எனக்கு என்ன? மிஷின் கன்னா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல? நான் பார்த்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம். சும்மா டப 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 டப. 30 40. என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க? வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணோம். ₹1,00,000 காணோமா? ஐயோ, வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயித்துல அடிச்சு கொள்ளையடிச்ச பணமாச்சே. அதையா திருடிட்டு போனாங்க. அவங்க நாசமா போக. அப்படிதான் திட்டாதடா. என் பொண்டாட்டி தான் எடுத்துருப்பாளுங்க. இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திருடுறாளுங்க. அப்படின்னா உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லிவிடாதாக்கும். அவளுக்கு யாரு? ஒருத்தி உரலு, இன்னொருத்தி உலக்க, மாத்தி மாத்தி இல்லேன்னு சாய்ச்சிருவாளுங்க. அவங்கதான் எடுத்தாக்கணும், அவங்க வாயால வரவழைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நீங்க செத்துருங்க. விளையாடுறியா? 50 ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க ₹1,00,000 நீங்க சாகக்கூடாதா? சாகுறதா? சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி. நடிப்பா? பிச்சிடுறேன் பிச்சு. முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்காம போயிட்டீங்களே, நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க? முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு. நெஞ்சில கைய வச்சு பார்த்த பாட்டு தனியா தவிக்கிட்டு போயிட்டீங்க. என்ன என் பிள்ளை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ 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 ஐயோ. என்ன பத்த ஐயா, மதுரை கருப்பு சேலை மடிமடியா முந்தானி, நான் மாது மடிச்சு உடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம. என்ன பத்த ஐயா, நீ 2ஆம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும். என்ன தனியா தவிக்க விட்டுருக்கேன்னு பயந்துகிட்டு 5 மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல 5000 ரூபாய் திருடி ஒளிச்சு வச்சுட்டனே, அத கூட கணக்கு கேட்காம போயிட்டியே. என்ன பெத்த ஐயா, நான் கோடை மடிச்சு உடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாம கோதை மட்டும் வராம கோட்டை கதவட பார் குடிதாப்பா போட்டுடுவாரு. ஐயோ 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 ஐயோ, பச்சை மலை பக்கத்துல பவனி வந்த ராசாவே, பட்டு வேட்டி பட்டு சட்டை அத்தனை ஓட்டு, சக்கரை வியாதி வந்து, அது பாடக்கூடாது, சக்கரை வியாதி ஏறிக்கிட்டே போகுது, பொக்குன்னு போயிட்டீங்கன்னா நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பேனே. ராசா, நீ வச்சிருந்த பணத்துல 1 2 திருடி 4 பணம் சங்கிலி பண்ணனே, அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே. அப்படியே போட்டாலும் ஊராரு பகப்பாங்க, உறவாரு திட்டுவாங்க. கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்களா? ஏண்டா, உனக்காக என்னடி ராக்கம்மாவா பாட முடியும்? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு, ஏண்டா குழப்புற? என்ன பெத்த ராசா, எனக்கு யாரு இருக்கா ஒண்ண விட்டா? மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்சேன். அத கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பட்டுன்னு போயிட்டியே. இனிமே நான் அத கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு, உலவாய மூடல ஊருவாய மூட முடியுமா? இது எங்க தொடக்கிறது? போனம் தானே, எங்க வேணா தொடச்சுக்கலாம். அடி பாருங்களா, யார் அடிச்சிட்டீங்களேடி? பெத்த பிள்ளை கூட இல்லையே, என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒத்த பிள்ளை என்னையும் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. வாங்கடி போகலாம். நீங்க சாரியா? ஏண்டி, புருஷன் செத்து கிடந்தா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகிறது, கூப்பிட்டா வர்றது இல்ல. இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது. இந்த பாருங்கடி, உங்க வாய்னாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல, இந்த வீட்டுல ஒரே நேரத்துல 2 விவாகரத்து நடக்கும். முதலாளி, எப்படி நான் கொடுத்த ஐடியா? ரொம்ப பிரமாதம். இதுக்கெல்லாம் நீ என்ன காரணமா? நான் எதிர்காலம் போகும்போது வரும்போது தினமும் நானே இதை பாத்துட்டு போறேன். முதலகேசி, என்னப்பா என்ன கடை திறக்கல? ஏன் நீ வேணா வந்து திரையா? உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாவது திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேன்டா. என்னது, நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது. குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா, ஒரே பக்கமா கொடுக்காதீங்க, இந்த பக்கமா கொடுங்க. வாயில எல்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ, பார்த்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார், அட கருமுண்டோ, நீயாடா? நீ எங்கடா இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ
ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவளை பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்கற. நீயே என்கிட்ட சொல்லியிருக்கிற. அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற. அது வேறு இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க. நீங்க தான் குடுக்கறது இல்ல. அவராவது போகும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே. நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பையனுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தைனாடி. ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல. ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்த அண்ணே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு கொடுவேன். ஓடி போயிரு. ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு. அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு பயாஸ்கோப்பு படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மண்ண பாரு எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு சார மாரியல் பாரு மரத்தை வெட்டி போடுறான் பாரு முகமூடி கொள்ள பாரு முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ் ஜில் ஜில் ஐஸ் குச்சி ஐஸ் பாதாம் ஐஸ் சாப்பிட்ற ஐஸ் எல்லாம் ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பாக்காதீங்க. நம்மள்ட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிடுங்க. உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன். எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல என்ன டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா. நாயே இவங்க தெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா சொரி நாயே. என்னடா பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சின்ன கட்டாய். இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க. இது டப்பாங்க. மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு? நான் இந்த டப்பாவில் ஐஸ் வைக்கேன். உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன். பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டானுங்க. என் வருமானத்தை கெடுத்துட்டேன். யோ ஐஸ்காரே, ஸ்கூல் பஸ்ல இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போய. ஸ்கூல் பஸ்ல இந்த மாதிரி ஐஸ் விக்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும். அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவில படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன புள்ளையில என்கிட்ட ஐஸ் வைக்கிறவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாகிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன். யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது? பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே. இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிஞ்சவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது. சொல்லி அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க.
நான் ஒரு கொலைகாரனை மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நாளைக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியும்? நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, 1/2 மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையா ராஜா? இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ. ஏயா, உனக்கு தான் இங்க 2 நாள் முடிஞ்சு போச்சுல, இன்னைக்கு அவ வீட்டுல தான சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்கே வந்த. உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே, அந்த ருசிக்காகத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேன். ஏய்யா, இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? நான் கொஞ்சம் வீட்டா இருந்தேன். அடுப்பு பார்த்து வச்சு 2 நாள் ஆகுது. நான் அரிசி பருப்பு இல்லாம அலாடிட்டு இருக்கேன். உனக்கு இங்க உல்லாசம் கேக்குதா? வாடிய சக்கலத்தி, ஏன் புருஷன் கிட்ட நான் எப்படி இருப்பேன்? நீ என்ன அடி கேக்குறது? புருஷன் உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, 3 பேருக்கு பங்கு இருக்கு. வெட்டி எடுத்துங்கடி. பேசாம இருங்க. அவர் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம். இவன் மரம் முடிஞ்சு போச்சு. வா எப்படி? அப்பா கண்ணே, அப்பா அலங்காரம் கண்ணே. போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓடோடி வருகிறேன். சீக்கிரம் வாருங்கள் மன்னா. இல்லையே ராஜ பரம்பரை. புரியா? வா. படம் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா? என்ன பார்த்து யார பார்த்து கேட்டான்? நீ விடப்பா அவன. அவன ஒரு அடி அடிக்க விட மாட்டேன். என்னடா சொன்ன? யார பார்த்து அவன் கேட்டா? நீ விடு, நீ அவன அடிக்க விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உன்னை வந்து பேசிக்கிறேன்டா. ஏய், யாரு அவன் கடைக்கு முன்னாடி தகராறு பண்றது? கேட்கறதுக்கு ஆள் நினைச்சானா? இரு, அடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டானே. அட சும்மா இருப்பா, 2 கிலோ அரிசி போடு. அவன் மனசுல என்னதான் நினைச்சு பேசுறான்? நீ அரைப்படி பருப்பு போடு, இன்னும் 2 தேங்காய் எடுத்து வை, அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன். உன்னை தொட்டா அவனை வெட்டிடுவேன் அவனுக்கு தெரியாது. சரி விடுங்க. அது இல்லப்பா, உன்னை அடிக்க நான் சம்மதி பண்ணா ஒரு கலா கொடு. இல்ல உன்னை என்ன இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா. வீட்டுல போய் வெட்டார எடுத்து வந்துடுறேன். தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன், ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய் தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி, பருப்பு சாம்பாரா? ஆமா, உனக்கு தான் 3 பொண்டாட்டி இருக்குது, ஏன் சோத்து கரையிற? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. கையடியா. சரி, குழம்பு ஊத்து. மூக்க பாரு, மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. தாயமா, யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி இருக்காங்களா? ஏடி தாயமா, உன் பொண்டாட்டி குரல் மாதிரி கேக்குதியா? இந்திரியா? என் முன்னாடியா? ஐயோ, நான் எங்க விளையாடுறது? போய் பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட காது வைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? காத்துட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைப்பேன். இந்த பார், இப்ப வந்துடுறேன். ஏண்டி? ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தான், நீ இப்படி அவசரப்படுற? ஐயோ, இந்த நோண்டுறான். யாராவது உயிரோட பதைக்க போறானா? ஐயா, கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு. ஏய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. 2 விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா பையன் கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தனங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் கிட்டும். அளக்குறது அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத. ஆமா, இவங்க மூஞ்சி கௌரவம். அடுத்து இந்த ஆடு. சரி, நீங்க எல்லாம் போங்கடா.
நீ அலௌன்ஸ் பண்ண. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார், இல்லை தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா கொலை அடிச்சா எங்கிருக்கா கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா கொலை கொலையா முந்திரிக்கா கொலை அடிச்சவன் எங்கிருக்கா. யோ உடம்பு எப்படி இருக்கு? இங்க 6 வயசு ஓகே, அங்க எப்படி விளக்கமாறு பெஞ்சு போயிடும். ஆமா என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்டு நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா. அழகான முறையிலே தண்டை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக்க மண்டக்காயிரும். டேய் அடிச்சு போடாதடா, பிரச்சனை சும்மாடா. வாங்கயா. அடிக்கடி எங்ககிட்ட வம்பு வரீங்களே, வெக்கமா இல்ல? ஏய் அடிக்கடி வம்பு பண்ணாங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரே சொல்றீங்க? யோ இத பாரு, பாடி படினா வாய பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவைக்காரர் மகடா நல்லா கிழிப்பா, இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இல்லடா அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. சும்மாரா இவளை இப்படியே விட்டா வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடும். விடுங்கடி, அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம். மறுபடியும் அவன் வேணா நாக்க இழுத்து காத்துருவாமா. இன்னைக்கு 4:30 ராவுகாலா, நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன், உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ விளம்பரத்துல இருக்கான், வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. செல்லம்மா செல்லம்மா. என்ன ஐயா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு, வேற சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா? அடியே அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கிரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா, கொட்டா விட்டுன்னு கொட்ட போகுது. என்ன தேடா? இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ என்ன செய்த எது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. போயா ஒண்ணுமே புரியலே உலகத்தில என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு வேலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு? ஆமா ஆமா. என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100-140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒண்ணும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்கறேன்? ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே? ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா. எடு. இந்தா சாப்பிடு. வீராசாமி சாமி, பின்னாடி போலீஸ் ஜீப் வருது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. சண்முகா, ஞான பண்டிதா, 2 பொண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளிச்சா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வேஸ்ட் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா 2 வேஷ்டியும் 2 சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல. யப்பா என்னடா உனக்கு இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது? இத பாரு, வாங்கி தரலன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, அவனுக்கு 2 டவுசர் 2 சட்டைங்க. இந்த ஊர்லயே ஒழுங்கா வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க. உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா? 5 பேர்லும் ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க என்னத்த நோண்டாங்க? சரி சரி, அவளுக்கு 3 படம் எடுத்து வைங்க. கவுக்கத்துல வேணுவாப்ல? அது இல்லாம எப்படிங்க? 3 ஜாக்கெட் துணி எடுத்து வைங்க. கொண்டாங்க கொண்டாங்க. இருபது கேக்குது. நீங்க ஆத்தா, அவளுக்கு ஒரு 100 சேலை எடுத்து வைங்க. தாய மாய்ச்சி சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி, கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி, சரியா கணக்கு பாத்துக்கப்பா. வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ற.
ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குப்பா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும். பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும். என் பொழப்பு தானா ஓடிடுது. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்துச்சா? முன்ன பின்ன ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் கணக்க பைசல் பண்ணிடலாம். டீ விடுறா. பெருசு டீ அதிகாரமா கேப்ப, காசு தான் கொடுக்க மாட்டேன். ஏடா கொடுக்க மாட்டேன்? அறுவடை முடியட்டும் வாங்கிக்க. இதே வார்த்தையை தான் பார்வர் சாப்பிடுன்னு சொன்னேன். அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு. வேணா அவனை கேளு. நல்ல வேளை என் ஜவுளி தப்பிச்சு. அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாயா கருப்பு, பார்த்து பல வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா. ஆமா, எத்தனை குழந்தைங்க? அதை ஏன்பா கேட்கக்கூடாதா? அதுக்கு இல்லப்பா, 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறப்பா. 5? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்றா. என்ன சொன்ன? ஐயோ அடிக்கிறானே அடிக்கிறானே. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ விடுங்க. ஐயோ என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன? அவன் கேட்டதுல ஒண்ணு தப்பா தெரியலையே. என்ன டாக்டர் குழப்பறீங்க? நீ எல்லாம் ஒரு டாக்டராயா? பின்ன என்ன வக்கீலா? யோ, அவசரப்படாத. உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு 3 ஆண் 2. இப்ப பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்னாங்க, ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம். அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லீங்களே, என்னைக்கா இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு போக போகுது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். ஏன்னா அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தம் வந்தா உதவி வாங்கிக்க. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டேய், பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநா இருக்கும் போதா ராத்திரியா பூவை சுத்துங்க. பூவை சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே, என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாதுல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சமாச்சு முடிச்சு வந்தாங்களா? இந்த முதராத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு கொடுக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அலுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு. அவன் வரத்துக்குள்ளேயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழைன்னு ஓடி போயிடுங்க. இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். வைத்து துவையில அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஏன் காத்தவராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு 4 பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த? உங்களோட 2 அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா கேள்வி கேள்வி? என்னது எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது? நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 ஆரம்பத்துல அவசகுணமா இருக்க, செத்த பிறகு சுடுகாட்டுல தான் 6க்கு 3 சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கல, விட்டுருங்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகான்னு சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? எழுதிக்கடா. மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தளை அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு வந்துடக்கூடாது. ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய், அவங்க எல்லாம் வேலைய விட்டு போச்சு. வேலையில போற அண்ணா அண்ணே, அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய், அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலையை செய்ய சொல்றா. ஐடியா சேல் ஆக போகுது. ஐடியாவுக்கு அட்வான்ஸ். டேய், ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேண்டா ஐடியாவை. டிஸ்கவுண்ட். நீ எல்லாம் ஐடியா போட்டிக்கடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாம்டா ஐடியா. போடா அப்படி. அண்ணே இந்தாங்க. அட வேணாம்பா, நீ வேற எங்க ஐடியா வாங்க. அட வேணாம்பா, அண்ணா ஐடியா வேற எங்க வாங்கிப்பா. அண்ணே நான் எங்க போவேன்? அப்படி கேள். அந்த பொண்ணோட நீ பழகணும், அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா உயிரோடு இருக்கானா? ஆமா இருக்காரு. முதல்ல அவனை புடி.
எப்படி பிடிக்கிறது? தண்ணிக்குள்ள இருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேர்றதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்கிட்ட. டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா. வாங்கடா ரம்பத்தை. இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு அவன் கல்ல ஐடியா சொல்லு, நீ சொல்லு. எந்த வேலை என்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி 3 மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போட்டலாம். பாரு அங்கேயே அறுத்திருப்பேன். பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வச்சுக்கிட்டு வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலையும் நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டே பில விடுறியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாலத்துக்கு பிறந்த கஸ்மாலம். உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு சொல்லு. மீன் முழு கரையா? சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா 2 தம்மு தம்மு. தெரியவர அந்த ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அனுப்பிடுவேன். ஏப்பா ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன். போட்டுருவேன் மச்சான் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நாரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லன்னா ஏழைங்க. ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய் இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற. என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? ஆச்சா ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல ஆச்சா ஆவல. உங்களுடைய அந்த நேரம் பிரசவமா இருக்கு. உனக்கு டைம் ஆகல? 3 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம். வெட்டு இங்கயா? இங்க இல்ல இங்கயா? அங்கயா? டேய் அவங்களுக்கு எல்லாம் கல்கண்டு கொடுத்து அனுப்பு. சின்ன பசங்களா வாயை தரங்க, பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. சார் வாழ போற இடம் வலது கால வச்சு வரட்டுமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்கிற இடம்னு சொல்லுமா. கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பர்மனன்ட் போயிட்டு போல் இருக்க. ஹலோ எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா ஷூட்டிங்கா? சரி சரி. கிராமத்துலயா? நோ நோ அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன் எனக்கா? உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க போறியா? யோ போன் என்ன விஷயம்? எவனோ சினிமா கம்பெனில போன் பண்ணி 150 துணி செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமான்னா நோ டைம். ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறது? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா வீணா பொம்பளைய புகழாத, அப்புறம் அவஸ்தைப்படுவேன். அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு. கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லிச்சு. அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன். நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு.
அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர்தான் இருக்கு மச்சான். ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். மச்சான் அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்குதான் நான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். சி, நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கல. மணி சார், ஐ லவ் யூ சார். அடிங்கோ போ மகள புறா. டேய் புறாவல புறா. லவ் பண்ற மூஞ்சி அது புடிங்கடா. டேய் என் கையில புடிச்சு